அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் எவ்வாறு இயற்கை சத்து மாவு பானத்தை தயார் செய்யலாம் என்பதை பற்றி பார்த்தோம். அதற்குண்டான மூலப்பொருட்களின் பெயர்களை பார்த்தோம். இப்போது அதன் செய்முறையை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக கொண்டை கடலை என்று சொல்லக்கூடிய கருப்பு மூக்கு கடலையை நாம் ஒரு 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் அத்தனை பொருட்களையும் நாம் இளம் வறுப்பாக வறுத்து கொள்ள வேண்டும். அதற்காக இப்பொழுது வாணலை நாம் சற்று சூடு செய்ய வேண்டும். சூடு செய்த அந்த வாணலில் இப்பொழுது 50 கிராம் அளவிற்கு கருப்பு கொண்டை கடலையை எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக பார்லி என்று சொல்லக்கூடிய பார்லி அரிசியிலிருந்து ஒரு 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கேழ்வரகு என்று சொல்லக்கூடிய ராகியிலிருந்து ஒரு 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக முந்திரியை 10 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜவ்வரிசியை 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பாதாம் பருப்பை நாம் முழுவதுமாக அதில் போட வேண்டும். அடுத்ததாக கோதுமை ஒரு 50 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். கருப்பு எள்ளு என்று சொல்லக்கூடிய எள்ளை நாம் ஒரு 50 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். மக்காச்சோளம் என்று சொல்லக்கூடிய மெய்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய மக்காச்சோளத்தை 50 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக அவல் 50 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். கம்பை 50 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். ஏலக்காயை 3 கிராம் அளவிற்கு சேர்த்தாலே போதுமானது. ஆகையால் ஏலக்காயை ஒரு 3 கிராம் அளவிற்கு சேர்த்தல். இத்தனை பொருட்களையும் நாம் வாணலில் இளம் வறுப்பாக பொன்னிறமாக என்று சொல்வார்கள், பொன்னிறமாக வறுக்க வேண்டும். ஏன் வறுக்க வேண்டும் என்றால், பொன்னிறமாக வறுத்தால்தான் அதில் உள்ள அந்த பச்சை வாசனைகள் பரிபூர்ணமாக நீங்கி அரைப்பதற்கு நமக்கு மிகவும் சுலபமாக இருக்கும். ஆகையால் தான் அத்தனை பொருட்களையும் நாம் பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும். பொன்னிறமாக வறுத்துள்ள இந்த அத்தனை பொருட்களையும் நாம் இப்போது அரைத்து கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, அத்தனை மூலப்பொருட்களையும் நாம் இளம் வறுப்பாக வறுத்து கொண்டு இந்த சத்து மாவு என்பதனை இவ்வாறு நாம் அரைத்து வைத்துள்ளோம். இத்துடன் சேர்ந்த மூலப்பொருட்களை ஒருமுறை நாம் பார்த்து கொள்ளலாம். கேழ்வரகு, கம்பு, முந்திரி, பாதாம், மக்காச்சோளம், அவல், கோதுமை, பார்லி, கருப்பு கொண்டை கடலை மற்றும் ஏலக்காய், இவை அனைத்தும் சேர்ந்த அத்தனை பொருட்களையும் நாம் இவ்வாறு அரைத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த அரைத்த இந்த மாவை மிகவும் பார்ப்பதற்கு ஒரு அருமையான ஒரு சத்து மாவாகும். இதை முகர்ந்து பார்த்தா ஒரு நறுமணம் வீசும். ஏனென்றால் இதில் நாம் ஏலக்காய் சேர்த்துள்ளோம். ஆகையால் தான் இந்த பொருள் கெடாமல் நறுமணத்துடன் இருக்கும். இந்த சத்து மாவிலிருந்து நாம் இப்பொழுது எவ்வாறு சத்து மாவு பானத்தை தயார் செய்யலாம் என்பதை பார்க்க போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் பொருள் 200 மில்லி அளவிற்கு பசும்பால். பசும்பால் மிகவும் காய்ந்த பாலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் காய்ந்த பாலில் தான் அளவிற்கு அதிகமான சக்தி உள்ளது. இந்த 200 மில்லி அளவிற்கு காய்ந்த பசும்பாலை எடுத்துக்கொண்டு அதில் நாம் அரைத்து வைத்துள்ள சத்து மாவை சுமார் 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அத்துடன் நாம் அரை டீஸ்பூன் அளவிற்கு தேன் சேர்க்க வேண்டும். இந்த 200 மில்லி பாலுடன் 1 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு, அத்துடன் அரை டீஸ்பூன் அளவிற்கு தேன் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். இந்த 200 மில்லி பாலுடன் நன்றாக சத்து மாவு கலந்து விட்டு இருக்கும். மேலும் அத்துடன் நாம் தேன் சேர்த்திருப்பதால்
குடிப்பதற்கு மிகவும் சுவையாகவும் இருக்கும், நறுமணமாகவும் இருக்கும். அன்பான நேயர்களே, இந்த தேன் சேர்த்த சத்து மாவு சேர்த்த இந்த பாலை மாலை வேளையில் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும், காலை வேளை அல்ல மாலை வேளையில் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆண் பெண் அனைவரும் தினந்தோறும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் உடல் மிகவும் பலவீனமாக இருந்தாலும் உரம் போன்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டு உடலுக்கு தேவையான பலம் மற்றும் புரதச்சத்துக்கள் கொண்ட அற்புதமான பானமாக இது திகழ்கின்றது. ஆகையால் அனைவரும் இந்த இயற்கை சத்து மாவை பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.